வணக்கம். கூடல் டிவி அன்புடன் வரவேற்கிறது. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வீட்டு விசேஷங்களும் நம்ம சேனல்ல வர நம்ம தொடர்பு கொள்ளுங்க. வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடங்குளத்தில் கர்ம வீரர் கல்விக்கண் திறந்த கடவுள் திரு காமராஜர் அவர்களின் 124வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான செட்டிக்குளம் சவுந்தரராஜன் அவர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவை மிகவும் சிறப்பித்தார்கள். அந்த விழாவின் ஒரு சிறு தொகுப்புத்தான் இதோ. அதற்கு முன்னோடியாக கிழக்கு காமராஜர் நண்பர்கள் சார்பாக கிழக்கிலிருந்து மேற்காக அணுமின் நிலையம் கேட் எதிரில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலையிட்டு மேளம் தாளம் முழங்க அவர்கள் கிழக்கு காமராஜர் வீதிக்கு சென்று கொண்டிருந்த போது நாம் எடுத்த வீடியோ இது. அவர்களின் கொண்டாட்டம் குடங்குளத்தையே எனர்ஜிக்குள் ஆக்கியது. அப்படி ஒரு வைபை கிரியேட் பண்ணி கொண்டிருந்த நேரத்தில் தான் இன்னொரு நண்பர்கள் குழு அணுமின் நிலையத்திற்கு பக்கத்தில் இருந்த காமராஜர் சிலைக்கு மாலை போட 5 நண்பர்களாக திரண்டு வந்து மிகப்பெரிய மாலை ஒன்று போட்டு காமராஜர் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற காட்சியைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்றைய சிறப்பு விருந்தினராக வருகை தர இருக்கின்ற அதிமுகவின் அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான செட்டிக்குளம் திரு சவுந்தரராஜன் அவர்கள் வள்ளியூரில் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முடித்துவிட்டு வந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சில நிமிடங்களில் கூடங்குளத்திற்கு வந்து விடுவார். அதன் பிறகு கூடங்குளம் மேற்கு அணுமின் நிலையம் கேட் அருகில் உள்ள காமராஜர் சிலைக்கும் கூடங்குளம் கிழக்கு காமராஜர் சிலைக்கும் மாலை அணிவித்து அவரை வணங்கிவிட்டு மற்றும் இந்த பிறந்தநாள் விழா கொண்டாட்டமாக லட்டு மற்றும் இனிப்புகள் வழங்கி இந்த விழாவை சிறப்புற நடத்த வருகை தர இருக்கின்றார். அவர்களுக்காக நாமும் அதிமுக தொண்டர்களும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். இதோ அவர் கார் அணுமின் நிலைய கேட் முன்பாக வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இந்த காமராஜர் பிறந்த விழாவை முடியும் வரை பாருங்கள். உங்களுக்கு கூடங்குளத்தின் பெருமையும் காமராஜரின் அருமையும் தெரியும். இப்போது அதிமுகவின் மாநில அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்பி சவுந்தரராஜன் அவர்களுக்கு திரு சுரேஷ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து ஒன்றிய பொருளாளர் திரு துரைசாமி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் ஏனைய அதிமுக கூடங்குளம் நிர்வாகிகள் பொன்னாடை போர்த்தி அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கின்ற காட்சியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவின் இன்னொரு சிறப்பு அழைப்பாளராக ராதாபுரம் ஒன்றிய அதிமுக செயலாளர் அந்தோணி அமலராஜா அவர்களும் திரு சவுந்தரராஜன் அவர்களோடு இணைந்து கலந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றும் இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் திருமதி வசந்தி ராஜம், ராஜா மணிகண்டன், வினேஷ் ராஜா, செல்வா ராஜேஷ், சந்தீஷ், ஆவுடை மணிகண்டன், துரைப்பாண்டி, முருகேசன், நித்யானந்தம், சுபாஷ், நம்பிராஜன், ஏசுதுரை, குமரேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெற்ற வரவேற்பை என் முகத்தோடு பெற்றுக்கொண்ட திரு சவுந்தரராஜன் எக்ஸ் எம்பி அவர்கள் வந்தவர்கள் அனைவருக்கும் காஃபி, பிஸ்கட் மற்றும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பதற்காக கூடங்குளம் ஆதின கபேக்கு அனைவரையும் அழைத்து வந்தார். கட்சி தொண்டர்கள் அனைவரும் காமராஜர் பிறந்தநாள் விழாவில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக காஃபி, ஸ்நாக்ஸ், ஜூஸ் போன்றவை அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அணுமின் நிலையத்திற்கு பக்கத்தில் இருக்கின்ற காமராஜர் சிலைக்கு அவர்கள் மாலையிட இப்போது காமராஜர் சிலை இருக்கும் இடத்திற்கு நடந்து வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போது தொண்டர்கள் படைசூழ எக்ஸ் எம்பி அமைப்பு செயலாளர் திரு சவுந்தரராஜன் அவர்கள் காமராஜர் சிலைக்கு மாலையிடுவதற்காக காமராஜர் சிலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே காலை முதலே காமராஜர் சிலைக்கு பல்வேறு அமைப்பினர் மாலை அணிவித்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து இப்போது அதிமுக சார்பில் அதிமுக தமிழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான செட்டிக்குளம் திரு சவுந்தரராஜன் அவர்கள் இப்போது அணுமின் நிலையத்திற்கு அருகில் உள்ள
காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இதோ மிகப்பெரிய மாலையை எங்களது ஒன்றிய செயலாளர் அந்தோணி அமலராஜா அவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் எம்பி திரு சவுந்தரராஜன் அவர்கள் மற்றும் ஒன்றிய பொருளாளர் திரு துரைசாமி அவர்கள் மற்றும் ஆர் மணிகண்டன் அவர்கள் வினீஷ் ராஜா அவர்கள் இணைந்து அந்த மாலையை காமராஜருக்கு போட்டுக்கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மிகப்பெரிய மாலை, ஏற்கனவே நிறைய மாலைகள் இருப்பதனால் அந்த மாலையை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து கர்ம வீரர் காமராஜர் அவர்களை வணங்கிவிட்டு அவரது தொண்டர்களும் சிலையின் அடியில் இருந்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டு மேலிருந்து கீழே இறங்கி வருகிறார்கள். இனி வந்திருந்தவர்கள் அனைவருக்கும் மற்றும் அந்த பகுதியை சுற்றியுள்ள அனைத்து மக்களுக்கும் இனிப்பானது வழங்கப்படும். கீழே வந்து திரு சவுந்தரராஜன் எம்பி அவர்கள் மீண்டும் அனைவரோடு இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு இருந்த நமது ஊர் சமூக ஆர்வலர் திரு நித்யானந்தம் அவர்களையும் அருகே வர வைத்து அவரோடும் இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். இந்த இடத்தை சுத்திகரித்து இங்கே இந்த பந்தல் போட்டு பாடல்கள் ஒலிக்க செய்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர்கள் திரு நித்யானந்தம் என்று சொன்னார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். இப்போது அனைவருக்கும் காமராஜரின் 124வது பிறந்த நாளை ஒட்டி திரு சவுந்தரராஜன் எம்பி அவர்கள் அங்கு வந்திருந்த அனைவருக்கும் வெளிநாட்டு சாக்லேட்டுகளை வழங்கி கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடினார். நாமும் அந்த சாக்லேட்டை வாங்கி ரசித்து சாப்பிட்டோம். மிகவும் அருமையான வெளிநாட்டு சாக்லேட். முன்னாள் எம்பி திரு சவுந்தரராஜன் அவர்கள் எந்த விழாவில் பங்கு கொண்டாலும் அந்த விழாவை முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அந்த விழாவை மிகவும் அருமையாக செய்து வெற்றி பெற வைத்து விடுவார். பணம் என்பது அவருக்கு ஒரு குறிக்கோளே கிடையாது. மக்கள் மகிழ வேண்டும், விழா ஏற்பாடு செய்தவர்கள் மகிழ வேண்டும், தன்னோடு வந்தவர்கள் மகிழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவரே அனைத்து வேலைகளையும் முன்னின்று செய்வார். இதை நான் இப்போது பல வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து அணு மின் நிலையத்திற்கு முன்பாக உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் இனிப்புகளை கொடுத்துவிட்டு தொடர்ந்து கிழக்கு பகுதியில் உள்ள காமராஜர் நூலகத்தின் பக்கத்தில் இருக்கின்ற காமராஜர் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்ய நமது சிறப்பு விருந்தினர் முன்னாள் எம்பி திரு சவுந்தரராஜன் அவர்களும் மற்றும் அவருடைய தொண்டர்கள் மற்றும் நட்புகள் அனைவரும் அங்கே வர இருக்கின்றார்கள். நாமும் அவர் வருவதற்கு முன்பாக அந்த பகுதிக்கு கிளம்பிவிட்டோம். அங்கே ஏற்கனவே கிழக்கு காமராஜர் பகுதி நண்பர்கள் இந்த காமராஜர் 124 பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். காலையிலிருந்து மதியம் மிகப்பெரிய ஆசனமும் இரவு மாபெரும் இன்னிசை விருந்தும் நடைபெற இருக்கின்றது. இந்த ஆசனத்தை வழங்குபவர்கள் கிழக்கு பகுதி திரு சுபாஷ் அவர்கள். நாமும் அங்கு சென்றபோது நமது கூடல் டிவி சேனலுக்கும் அவர்கள் வாழ்த்து கூறி மைக்கில் சொன்னார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நாமும் அங்கு சென்றவுடன் அந்த காமராஜர் சிலையையும் மற்றும் அதன் பக்கத்தில் உள்ள காமராஜர் நூலகத்தையும் பார்வையிட்டு வந்தோம். காமராஜர் நூலகம் மிகவும் அருமையாக இருக்கிறது. அங்கேயும் ஒரு காமராஜர் புகைப்படத்திற்கு பெரிய மாலையிட்டு கல்வி கடவுள் என்று எழுதி நடுநாயகமாக வைத்திருந்தார்கள். மிகவும் அருமையாக இருந்தது. இந்த காமராஜர் விழாவை அவர்கள் கொண்டாடும் விதம் அவர்களுக்கும் நமது கூடல் டிவியின் சார்பாக கிழக்கு காமராஜர் நண்பர்களுக்கு நாம் நம்முடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். கிழக்கு காமராஜர் குரூப் நண்பர்கள் ஒரே கலர் டிஷர்ட் அணிந்து
சிறப்பு விருந்தினராக வருகை தர இருக்கின்ற திரு சவுந்தரராஜன் எம்பி அவர்களை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். திரு சவுந்தரராஜன் அவர்கள் இதோ வந்துவிட்டார்கள். வந்து பக்கத்தில் உள்ள ஹரிகோபால கிருஷ்ணன் ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியரையும் பார்த்து நலம் விசாரித்துவிட்டு தனது அதிமுக கட்சியின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளோடு கிழக்கு காமராஜர் பகுதியில் உள்ள காமராஜர் சிலைக்கு அருகே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவருக்கு அங்கே இருந்த கிழக்கு காமராஜர் பகுதி நண்பர்களின் குழு தலைவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார்கள். கிழக்கு பகுதியில் உள்ள காமராஜர் சிலைக்கு முன்னாள் எம்பி திரு சவுந்தரராஜன் அவர்களும், கூடங்குளம் அதிமுக பிரமுகர் திரு ஆர் மணிகண்டன் அவர்களும் கல்வி கடவுள் காமராஜர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அவரின் 124வது பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடினார்கள். தொடர்ந்து அங்குள்ள மக்கள் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார்கள். வெளிநாட்டு சாக்லேட் மற்றும் லட்டு மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ் போன்றவற்றை திரு சவுந்தரராஜன் எம்பி அவர்கள் தனது கையாலே வழங்கி மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த காமராஜர் 124வது பிறந்தநாள் விழாவில் இப்படி ஒரு நெகிழ்ச்சியான தருணத்தில் அவர்கள் கலந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியோடு காணப்பட்டார். கிழக்கு தெருவில் உள்ள அனைத்து நண்பர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் என அனைவருக்கும் இனிப்பு மற்றும் கூல்ட்ரிங்க்ஸை வழங்கிவிட்டு இன்று கல்விக் கடவுள் காமராஜரின் 124வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடும் கூடங்குளம் கிழக்கு பகுதி காமராஜர் குழுவிற்கு ஒரு சிறிய அன்பளிப்பையும் தன் சார்பாக வழங்கினார்கள். அதைத்தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த விழாவை கொண்டாடும் காமராஜர் குழு நண்பர்களோடு இணைந்து அதிமுக நண்பர்கள் மற்றும் சவுந்தரராஜன் எம்பி அவர்கள், ஒன்றிய செயலாளர் அவர்கள் இணைந்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு இந்த விழா சிறப்பாக நடைபெற வாழ்த்துதலும் கூறிவிட்டு அங்கிருந்து விடைபெற்று சென்றார்கள். என்ன நேயர்களே, இந்த கூடங்குளம் பகுதியில் மேற்கில் உள்ள அணுமின் நிலையம் கேட் அருகே உள்ள காமராஜர் சிலைக்கும் கிழக்கு பகுதியில் உள்ள காமராஜர் சிலைக்கும் மாலை அணிவித்து மற்றும் வந்தவர்களுக்கு அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி கர்ம வீரர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை மிக சிறப்பாக கூடங்குளத்தில் கொண்டாடி மகிழ்ந்தார்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக வர உதவியாக இருந்த கூடங்குளம் அதிமுக தொண்டர்கள் மற்றும் கூடங்குளம் கிழக்கு பகுதி காமராஜர் நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அருமையான கூடங்குளம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து அன்பு கூறி விடைபெறுகிறது உங்கள் அன்பு ராஜேஷ். கூடல் டிவி. நன்றி, நல்வணக்கம்,
மீண்டும் சந்திப்போம்.